ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரகங்களை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கார். அதுவும் சனி சூரியனை தொட்டால் அரண்மனை யோகம் அப்படின்றது விதிங்க. இந்த மாதிரியான யோகத்துக்கு தான் பல்லாண்டு காலம் நீங்கள் காத்திருந்தீங்கன்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடந்த 7 வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தித்த உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து இந்த யோகங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றது ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. காரணம் என்னன்னாக்கா, உங்களுக்கு கடந்த 7 வருட காலமாக 7 சனியின் பிடியில் ரொம்ப சிக்கி தவிச்சிங்கன்னு தான் சொல்லணும். அந்த சிக்கி தவித்த உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல்களாக அடுத்த 3 வருட காலகட்டங்கள் இதே சனி பகவான் யோகத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்புகளில் இருந்துட்டு இருக்கார் அப்படின்றதுங்க. அதனால் கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்தோன்னாக்கா உங்களால் ஒருபோதும் சிந்தித்து கூட செயல்பட முடியாது. ஆனால் அதெல்லாமே கடந்ததாகவே விட்டுட்டு இதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிச்சிருங்க. அதை நினச்சி ஒருபோதும் வருத்தப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவித்து முடிச்சிட்டிங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்படுத்துறோங்கன்னா முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். அதை எப்போல்லாம் அனுபவிப்போம் அப்படின்னாக்கா இந்த 7 சனி காலகட்டத்தில் தான் அந்த மனிதன் அனுபவிக்க முடியும். அந்த நேரத்தில் தான் அவன் தண்டனைகள் கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ள முடியும். நான் எல்லாத்துக்குமே நல்லது தானே செய்கிறேன், நான் யாருக்கு தீங்கு செய்தேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, ஒரு படி ஏறினா 4 படி சறுக்குதுன்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளாரையே ஒரு ஏக்கங்கள் இருந்துகிட்ருக்கும். தெய்வங்கள்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளாரே கேள்விகள் இருக்கும். நார்த்திகவாதியாக கூட நிறைய பேர் நீங்கள் ஆயிருப்பீங்க. ஆனால் இதுக்கு பிறகு தான் தெய்வங்கள் இருக்கா இல்லையான்றது புலப்படக்கூடிய காலகட்டமே உதயமாயிருக்குங்க. அதனால் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் தெய்வம் இருக்குன்றதை உணரக்கூடிய அளவுகளுக்கு இதே சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அடுத்த 3 வருட காலம் உதயமாகுதுங்க. கடந்த 7 வருட காலமாக பட்ட கஷ்டங்களை அடுத்த 3 வருட காலகட்டத்தில் அதை வாரி வழங்கி நல்ல ஒரு விஷயங்களை கொடுத்துட்டு போகிறதுக்கு இந்த சனி பகவான் காத்துட்ருக்கார். அதனால் இந்த நேர காலகட்டத்திலிருந்து நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு மனைவாசல் வாங்கி வீடு மனைவாசல் கட்டுவதற்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் உதயமாயிடுச்சு. சார் எதுவுமே செய்ய வேணாம் சார், எனக்குன்ற ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் கிடைக்குமா, உத்தியோகம் கிடைச்சா என்னோட கடன்கள் அடைப்பேன், குடும்பத்தை பார்த்துக்குவேன், எனக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறினேன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்திலேருந்து உங்களுக்கு நிரந்தரமான உத்தியோகம் பெற போகிறீங்க. அரசு உத்தியோகத்துக்காக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் எழுதப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். இல்லை சார் சொந்த தொழில் செய்யலான் இருக்கேன், வாய்ப்புகள் கிடைக்குமானாக்கா உங்கள் ஜாதகம் அதுக்கு வழிவிட்டால் கண்டிப்பாக அந்த சொந்த தொழில் செய்கிறதுக்கான காலகட்டமாக உதயமாகும். இல்லை சார் இங்கே இருந்தெல்லாம் என்னால் உழைச்சி ஒன்றும் பண்ண முடியாது, அயல்நாட்டுக்கு போனால் தான் சிறப்பாக இருக்கும், அயல்நாட்டு வாய்ப்புகள் கிடைக்குமானாக்கா உங்களோட சுய ஜாதகத்தில் 7, 9, 12ஆம் அதிபதி தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பாக அந்த அயல்நாட்டு உத்தியோகமும் கிடைக்கிறதுக்கான காலகட்டங்கள் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டங்கள் காத்துட்ருக்கு. சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றதுங்க. இது எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு குருவின் பரிபூர்ண பார்வை வேண்டும். அப்போ குரு பார்வை இப்போதைக்கு கிடைக்குதானாக்கா குரு பார்வை இல்லை. ஆனால் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 2027 ஜூன் வரலும் அந்த யோகம் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். திருமணமாகாத நபர்களுக்கு கண்டிப்பாக 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு 1 வருட காலத்துக்குள்ளார திருமணத்தை முடிச்சுக்கிங்க. நல்ல வரன்கள் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு திருமணத்தை அமைச்சு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுகளுக்கு ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுன்றீங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலமானது காத்துட்ருக்கு. கூப்பிட்ட குரலுக்கு தெய்வம் வரலையே, குலதெய்வம் இல்லையேன்னு காத்திருந்தவங்களுக்கு தெய்வம் உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டங்கள் உதயமாயிடுச்சுங்க. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றியாகும். அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பாருங்கள். உங்கள் அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட கொடுத்து, சார் பழைய கால நிகழ்வுகளை சொல்ல வேண்டாம், இதுக்கு பிறகு நான் எப்படி இருக்க போகிறேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன தொழில் செய்வேன், சொந்த தொழில் செய்வேனா, தனியார் துறை வேலைவாய்ப்பு பார்ப்பேனா, அயல்நாட்டுக்கு போவேனா, அல்லது தனியாக
வேறு ஏதாவது வேலை செய்வேனா, என்ன தொழில் செய்வேன்றது எனக்கு சொல்லுங்கள், என்னோட கடன்கள் எப்போ முடியும் அப்படின்றத கேளு. அப்படி அதை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே எதிர்கால சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்பை தருன்றதுங்க. ஆனால் இதுக்கு பிறகு உங்களுக்கு தடை அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. இனிமேல் வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் உங்களுக்கு எதிர்காலம் ஒரு அளவுக்கு வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகுது. சனி பகவானும் உங்களுக்கு யோகத்தில் இருக்கார். 4ஆம் இடத்தில் இந்த மாதத்தில் சுக்கிரன் இருக்கான்றதுனால கண்டிப்பாக 4ஆம் இடம் என்பது வீடு மனை வாசல் வண்டி வாகன சுகத்தை கொடுக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு இல்லை சார், வீடு கட்டணும்னு நினைக்கிறேனாக்கா கண்டிப்பாக இந்த நேர காலத்தில் நிரந்தரமான வீடு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. வீடு மனை வாசல் கட்டுவதற்கான காலகட்டம் உதயமாகுது. 4ஆம் இடம் வண்டி வாகனத்தையும் குறிக்கும். இந்த நேரத்தில் பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பு மூலிமா ஆதாயங்கள் பெற்று அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகுதுன்றீங்க. இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணங்களானது பல வழியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுது. இந்த தடையில்லாத வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு. இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வலிமை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்துக்கு உண்டான மாதம்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் ஃபூல் அப்படிம்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 12 மாதத்தில் இந்த ஒரு மாதம் தான் ஏமாற்றத்துக்கு உண்டான ஒரு மாதம் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கு ஆதாரம் முதல்ல என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் இப்போ பார்க்கும்போது 3ஆம் இடத்துல சகாய சனியாக நிற்கிறார். எப்பயுமே நம்ம ராசிக்கு அதிபதி நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாப்பட்ட எதிரி வந்தாலும் நம்ம ஜமாளிச்சிடலாம். சரிங்களா? அப்போ நம்ம ராசியாதிபதி சனி பகவான் உங்களுக்கு சகாய சனியாக இருக்கக்கூடியது இது ஒரு முதல் வெற்றின்னு சொல்லுவேன். 2வது, உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ருண ரோக சத்ரு குருவாக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னா வக்கரத்தில் இருந்தார் 4 மாசமா. இந்த 4 மாசமா நிறைய போராட்டம், தொட்டதை தொலங்கலை, வச்சதை விலங்கலை, எதிர்பார்த்ததை நடக்கலை, நம்மடக்காரி கை குடி வரல. பொதுவாகவே பார்த்தோன்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்துட்டீங்க ஒரு 4 மாசமா. பார்க்குறவங்க எல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கஷ்டம் தீர்ந்து போய்டும், இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிச்சயமே இந்த 4 மாதம் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. கொடுத்த காசை வாங்க முடியாமல், வாங்குற கடனை கட்ட முடியாமல், வெச்ச நகையை திருப்ப முடியாமல், தொழிலில் சரிபோக ரன்னிங் பண்ண முடியாமல், அதாவது சரியான முறையில் ஆட்களை வச்சு வேலை செய்ய முடியாமல், பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இருந்தும் மன ப்ரெஷர், டென்ஷன், அதாவது எதை சட்டம் நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் வக்கரத்தில் இருந்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். ஃபஸ்ட்டு விஷயம், சனி பகவான் சகாய சனியை நிற்கிறார், நல்ல இடத்துல நிற்கிறார், அது உங்களுக்கு ஒரு வெற்றி. அடுத்தது குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். 4 மாசமா கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அப்போ இதுக்கு மேலே குரு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்க போறார், இதில் மாற்றம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல நிற்கிறார். செவ்வாய் 2ல் இருக்கிறார். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 2ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போறார். கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போறார். அப்போ செவ்வாய் பகவான் 2ஆம் இட தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு போறார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு மனிதருக்கு கடன் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்ற முதல்ல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அப்போ செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனா கூட ஒற்றை மண்ணை தான் ஒற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ செவ்வாய் பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ 2ஆம் இடத்துல, அது குறிப்பாக தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் போகக்கூடிய ஒரு தருணத்தில் பாருங்க,
2ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து தைரியஸ்தானத்தில் தான் இருப்பார். அதனால யார் வகையிலையாவது உங்களுக்கு ஒரு சில பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். மறைமுகம் அது அம்மானால சப்போர்ட் கிடைக்கலாம், மனைவினால் சப்போர்ட் கிடைக்கலாம், அல்ல உறவினர்களால் சப்போர்ட் கிடைக்கலாம். சிறு குச்சி பல்லு உதவுத்துன்னு சொல்ற மாதிரி நம்ம எது வேண்டாம்னு தூக்கி போட்டோமோ அதனால உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கார். நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 4ல் இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தான சுக்கிரனா இருக்கிறதுனால பொதுவாகவே 19 தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த வண்டி வாங்கிறது, இடம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, கிரையம் பண்ணுறது, மேக்சிமம் இந்த ஒரு வீட்டுக்கு தேவையான இந்த ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு வழுக்கும் பொழுது, அதாவது மண்மனை சார்ந்த விஷயங்கள், மனை சார்ந்த பொன்பொருள் சார்ந்த விஷயம் எல்லாமே நம்ம வாங்குறதுக்கு உண்டான பிரார்த்தனை கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு மேலே அந்த சுக்கிரன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கே போறாரு. அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் போய் தன் சொந்த வீட்டில் ரிஷபராசியில் போய் உட்கார்றாரு. அப்போ இப்போ இந்த மாதம் விட்டுட்டீங்கன்னா மீண்டும் ரிஷபராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா காய்ச்ச மரம் தான் கல்லடிபடும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக சுக்கிரன் வந்து அது 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காரக்கூடிய இந்த தருணம் கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் மாற்றம் ஏற்படும். குழந்தைங்களால் ஏற்பட்ட அதாவது மன வேதனை, மன குழப்பம், கண்டிப்பாக மன அழுத்தம் இருந்தால் சரியாகும். பிள்ளைங்க நல்லா படிக்கலையே, நல்ல வேலை கிடைக்கலைங்களே, திருமணம் ஒன்றும் அமையலையே, அவங்களுக்கு ஒன்றும் லைஃப்பில் செட்டில் ஆகலையே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு சரி போக கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்துல 19 நாள், அதுக்கப்புறம்ன்றது 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 நாள். இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் தான் கொடுக்க போறாரு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் 2ல் இருக்கிறாரு. 2ஆம் இடம் சொல்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ தனஸ்தானத்தில் புதன் இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா தனம் நல்லா இருந்தது. ஆனால் அதே வக்கரத்தில் போனாரா தனம் போய் பார்க்கும்போது வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு குழப்பத்தில் வந்துட்டீங்க. அடுத்தது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் நல்ல சீராக குடும்பம் சந்தோஷமாக போயிட்டு இருந்த குடும்பத்தில் புதன் பகவான் வக்கரம் ஏற்பட்டார். கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி போச்சு. நீ பெரியவனா நான் பெரியவனா, ஏன் நீ சம்பாதிக்கிறியா நான் சம்பாதிக்கலையா, நீ என்ன பெருசாக சம்பாதிச்சிட்ட அப்படின்ற மாதிரி மதிப்பு மரியாதை குறையும், தன்னம்பிக்கை குறையும். பழமொழி சொல்லுவாங்க கையில் காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட மதிக்காதுன்றது இந்த காலம். அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார, தாய் தந்தைகளுக்குள்ளார, சகோதரன் சகோதரிகளுக்குள்ளார மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டதுனால இதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அடுத்தது அதாவது வந்து வாக்குஸ்தானம். ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்கு காப்பாற்ற முடியாம, அதாவது இதனால ரொம்ப மன உளைச்சல் ஆகி இடம் மாறி போறது, வீடு மாறி போறது, அதாவது நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளின்ற மாதிரி நிறைய குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு அந்த வாக்குஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனால உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் இந்த கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க, சொன்ன சொல்லு காப்பாற்றுவீங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு காப்பாற்ற முடியாமல் இதனால நிறைய மன உளைச்சல இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு நல்ல வளர்ச்சிக்கு உண்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. நிச்சயமாக நீங்கள் வாழ போகிறீங்க, இதில் மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்தா கல்வி ஸ்தானம். அதாவது நல்ல புத்திசாலியாக படிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு படிப்பில் கவனம் சதறிட்டு படிக்க முடியாமல், படிக்கிற படிப்பு மெமரி இல்லாமல், மைண்டில் இல்லாமல், இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குழப்பத்தில் நிறைய பேர் பாருங்க படிச்சுட்டு நல்ல வேலை இல்லாமல், நல்ல உத்தியோகம் இல்லாமல், பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா, இல்லை என்ன செஞ்சால் நல்லா இருக்கும், நாம் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்போம். அப்போ நம்ம நேரம் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க, நாம் நல்லா இல்லை. அதனால பார்த்தா இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவர் இயல்பு நிலைக்கே வந்துட்டாரு. அதனால இதுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது 11ஆம் தேதிக்கு மேலே தான் புதன் பகவான் வந்து அதாவது மீன ராசிக்கு பெயர்ச்சாகிறார்.
2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்போ 3ஆம் இடம் சொல்றது தைரியஸ்தானம், நல்ல இடம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுலேயும் ஒரு தப்பு இருக்குது. என்னன்னா 3ஆம் இடத்துல மீன ராசியில போய் புதன் பகவான் போய் உட்காரும் போது நீச்சம் அடைஞ்சிருவார், செயல் இழந்துருவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இருப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கணும், மூளைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வளர்ச்சி எடுத்துக்கணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் போய் நீச்சம் அடைகிற வீடு எதுன்னு பார்த்தா மீனராசி தான். அப்போ மீனராசியில் போய் புதன் நீச்சம் அடையும் போது கண்டிப்பாக ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அதனால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. உதவின்னு போனால் கூட உபத்திரி வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல அது தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த விசுவா வசு வருடத்தில் 17 நாட்கள், அதாவது 17 நாட்கள்னா நான் சொல்றது ஏப்ரல் மாசத்துல 17 நாட்கள். அப்போ இந்த விசுவா வசு வருடத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சூரியன் வந்து மீன ராசியில் இருப்பார். அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பராபவ வருடத்தில் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு அடுத்தது சூரியன் வந்து மீனத்திலிருந்து மேசத்துக்கு மாறிடுவார். அதில் ஒரு 13 நாள் இருப்பார். அப்போ இந்த 2 மாதம் இணைக்கக்கூடிய மாதம் பார்த்தா இந்த ஏப்ரல் மாதம் தான், தமிழ் மாதத்தில். எது எப்படியோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த விசுவாவாசு வருடத்தில் பட்ட கஷ்டம், அதாவது வந்து உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய பராபவ வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டம் இருக்காது. கிட்டத்தட்ட சிந்திச்சு செயல்படுங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். நன்றிங்க. விடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளம் முறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்மை எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வரும். அப்போ 14/4 பாருங்க அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரல் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கிறது. நான் காண இருப்பது மகரம், அதாவது தொன்று தொற்று உள்ளத்தோடு இருக்கக்கூடியது மகரம். உண்மையும் அன்பும் பாசமும் நேசமும் இருக்கக்கூடியது மகரம். பொறுமையின் சிகரம் மகரம். தான் வேலை உண்டு தான் உண்டு என்று நினைக்கக்கூடியவர் மகரம். தான் வேலை உண்டு தான் உண்டு நினைக்கக்கூடியவர் மகரம். எப்போதுமே சிந்தனையோடு இருக்கக்கூடியவர் மகரம். எப்போதும் அமைதியின் சுரூபமாக இருக்கக்கூடியவர் மகரம். எப்போதுமே யாருக்கும் எந்த கெடுதியும் நினைக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர் மகரம். கொஞ்சம் சுயநலம் உண்டு, கொஞ்சம் சுயநலம் உண்டு. சுயநலம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது இல்லையா? அப்போ சுயநலம் இருந்தால் தானே தான் பிள்ளை, தான் பொண்டாட்டி, தான் மனைவி, தான் குழந்தை, தான் குடும்பம், தனது நண்பர்கள், தனது ஆஃபீஸு எல்லாமே சுயநலம் தானே, எல்லாமே சுயநலம் தானே. ஆக கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3ல் இருக்கார். அது மட்டும் இல்லை, மகரத்துக்கு இப்போவும் நல்லா 7.5 சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் முடிஞ்சிருச்சு. அப்போ 7.5 சனியுடைய தாக்கங்கள் முடிஞ்சாலும் கடந்த காலத்தை விட இனிமேல் வரக்கூடிய காலம் மிகவும் பரிவட்டம் கட்டக்கூடிய காலம், மிகவும் பரிவட்டம் கட்டக்கூடிய காலம். ஏன்னா 6/6 குரு உங்களை பார்க்குறாரு. 6/6 குரு பார்க்குறாரு பாருங்கள். 9ஆம் பார்வை 7ஆம் பார்வை கடகத்தில் மகரத்துக்கு 7ஆம் பார்வை பார்க்குறார். விருச்சகம், மகரம்,
மீனம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ குரு பார்த்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும், குரு பார்த்தால் ஃபைனான்ஸு கிடைக்கும் நீங்கும், குரு பார்த்தால் சத்துருக்களுடைய தாக்கங்கள் குறையும், குரு பார்த்தால் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் வரும், தொழில் விருத்தி அபிவிருத்தி அடையும், தடையெல்லாம் நீங்கும். நிச்சயமாக தொன்று தொற்று சொல்கிறது தான், தொன்று தொற்று சொல்கிறத குரு பார்க்கணும். குரு மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது, அந்த குரு பார்க்கறதுக்கு தகுந்தவாறு தசாபுத்தி அமைய வேண்டும். அந்த குரு பார்க்குற அளவுக்கு தசாபுத்தி அமையணும், அதுதான் முக்கியம். அந்த தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ எத்தனை செல்வாக்கு பெற்றவர் இருந்தாலும், பெரிய பெரிய ஆளுங்க யோக பகவான் இருந்தாலும் சரி, ஆனால் என்ன செய்யணும்? குரு பார்க்கணும். குரு பார்க்கும்போது தசாபுத்தி மேட்சிங்காக இருக்கணும். கருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், உளுந்து சம்மந்தப்பட்ட தொழில், நார் சம்மந்தப்பட்ட தொழில், மரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில், கீழ் உள்ள பொருள்களுக்கு, அதாவது பூமிக்கு கீழ் உள்ள பொருள்கள், அதே மாதிரி கருப்பு தார் சம்மந்தப்பட்டது, தானியங்கள் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் பங்கு சம்மந்தப்பட்டது, தென்னை நார், பனை நார், தென்னை, பனை, பனைமரத்து வெள்ளங்கள், பார்த்தீங்களா, பனைமரத்து வெள்ளங்கள், கயிறு, செங்கல் சூளை, இந்த மாதிரி ஆடு மாடு கோழி தீவனம், ஆடு மாடு கோழி தீவனம், மீன் பண்ணை, இறால் பண்ணை, பாருங்கள் எவ்வளவு இருக்குது பாருங்கள். மகரத்துக்குத்தான் 12 ராசியில் மிக அதிகப்படியான தொழில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மகரத்துக்குத்தான் மிக அதிகப்படியான தொழில் இருக்குது. ஏன் தெரியுங்களா? அந்த இடம், அதுக்குரிய ஓனர் தொழிலதிபதி, அதுக்குரிய ஓனர் முதலாளி, அதுக்குரிய ஓனர் தொழிலாளி. அதனால தான் அந்த தொழிலுக்கு நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இலையை போடுறவர் அவர் தான், பரிவாரங்கள் வைக்கிறது, பரிமாறம் வைக்கக்கூடியது, பரிவாரமும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய எல்லா பதார்த்தமும் பரிமாறக்கூடியவர் அவர் தான், உப்புலேருந்து பாயாசம் வரை ஊற்றுறவர் அவர் தான், எல்லாம் சாப்பிட்ட பிறகு இலையை எடுக்கிறது அவர் தான். அப்போ அவர் தொழிலாளி ஆகிறாரு, உழைப்பாளி ஆகிறாரு, முதலாளி ஆகிறாரு. அப்போ தொழிலாளி, உழைப்பாளி, முதலாளியான மகரம், கும்பம். மகரம் தான் 90%. அப்படிப்பட்ட நேரம் இருக்கிறதுனால இப்போ கண்டிப்பாக 6/6லேருந்து நீங்கள் புதுசாக உங்கள் தொழிலை ஆரம்பிக்கலாம், புதிய நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம், புதிய பிஸ்னஸ் பண்ணலாம், புதிய மேர்ஜர் பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம். உங்களுடைய தசாபுத்தியை மட்டும் லக்கணத்தை கரெக்டாக பார்த்துக்கணும். மகர ராசிக்கு லக்கணம் மட்டும் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம் இருந்தால் கோடி புண்ணியம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம் இருந்தால் அதிகோடி புண்ணியம். மகரத்துக்கு இதை மட்டும் பார்த்துக்கிட்டா நிச்சயமாக மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ கண்டிப்பாக மகர ராசிக்காரங்கள் வழிபட வேண்டியது சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். அதோட அவர் முனீஸ்வரன் வழிபாடு, சனீஸ்வரன் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, இதெல்லாம் செஞ்சு வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கருப்புசாமியோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காக்கும் கடவுள், கிராமத்து தேவதை, குலதெய்வம் வழிபாடு, கிராமத்து தேவதை, இது எல்லாமே நீங்கள் பண்ணால் தான் மகரம் நீங்கள் சிகரத்தை அடைய முடியான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நிச்சயமாக நல்லா கொடுக்கும். என்ன 7.5 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அதில் இருக்கிற நட்சத்திரம் திருவோணம், அவிட்டம், உத்திராடம் சிவபெருமானால் கும்பிடுங்க. திருவோணம் அம்பாள் வழிபாடு. உப்புலியப்பன் கோவிலுக்கு ஒரு தடவை போங்க. திருவோண நட்சத்திரத்துக்கு உப்புலியப்பன் கோவிலுக்கு ஒரு தடவை திருவோணத்துக்கு போயிட்டு வாங்க. அப்போ உப்புலியப்பன், அவிட்டம், கொடுமுடி ஒரு தடவை போயிட்டு வாங்க. கூடுமானவரை அங்கங்கே போகிறத விட ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க. ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகும்போது அது சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதில் எந்த கருத்தும் இல்லை. கண்டிப்பாக நல்ல முறையில் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது மகர ராசிக்கு கண்டிப்பாக மகரத்துக்கு வரும்போது அந்த தொழில் சம்பந்தப்பட்டதுக்கு ஏற்கனவே கடகத்தை பார்க்குறாரு. 6/6லேருந்து பார்க்குறாரு. 6/6லேருந்து பார்க்கும்போது என்ன ஆகுது? நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு பண்ணுறாரு. வயசுக்கு தகுந்தவாறு கஷ்டப்பட்டோம், எல்லா கஷ்டத்தையும் போட்டு இப்போதைக்கு ஒரு உச்சத்தை கொண்டாந்து கொடுக்கறது மகரம். அந்த உச்சத்தை கொண்டாந்து கொடுக்கறது மகரம் தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. அதுக்காகத்தான் மகர ராசியில் பிறக்கிறவங்க என்றைக்கும் சிகரத்தடைவாங்க. அது மட்டும் இல்லைங்க, மகரத்தில் எப்போதுமே பாருங்கள் 35 வயசு 40 வயசுக்கு மேலே தான் பெரிய தில்லாக வருவாங்க, பெரிய அதிபதியாக வருவாங்க, பெரிய யோக பலனாக வருவாங்க என்பதில் மாற்று கருத்து